டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஜிகேலேருந்து ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். இந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர்னு. 2024-2025 ஆண்டைய தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனவற்றை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மக்காச்சோள உற்பத்தி திறன் தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து இதுதான் செகண்ட் நெல் உற்பத்தி திறன் வரும். மூணாவது எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892 ஆண்டிய திறமென்கீர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது சரிதான். மனித நேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களில் நடத்தி வந்தனர். இது விளக்கமும் சரிதான். ஆன்சர் பி. அடுத்து 103வது கொஸ்டின். கூற்று ஏ 1793 காரன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம் தான் வரும். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 104வது கொஸ்டின். கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களில் அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. காலவரிசைப்படி ஃபஸ்ட்டு டாக்டர் நெடுஞ்செழியன் வருவார். அதுக்கடுத்து திரு பன்னீர்செல்வம். தேர்டு தான் பழனிவேல் தியாகராஜன். ஃபோர்த்து திரு தங்கம் தென்னரசு. இதுதான் ஆன்சர். சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 105வது கொஸ்டின். தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சி திறன் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குறட்பாக்களை தந்துள்ளார். தவறு. மன்னர்களின் ஆட்சி திறன் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். காரணம் சரி, கூற்று தவறு. ஆன்சர் டி. 106வது கொஸ்டின். திருக்குறளில் அமைந்துள்ள துறவிரவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுன்னு கேட்டிருக்காங்க. 13. பி தான் ஆன்சர்.